நீங்க நினைச்சிருக்கீங்களா ஒரு நாள் கூகுள் மாதிரி நிறுவனம் இந்தியாவில டேட்டா ஹப் திறக்கும்னு அதுவும் 1.25 lakhs crore இன்வெஸ்ட்மெண்ட்ல? எஸ் கைஸ், கூகுள் நம்ம இந்தியால இருக்கிற ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டர் கேம்பஸ் கட்ட போகுது. இந்த திட்டம் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்க ஸ்டீஃபன், இது ஸ்டீஃபன் ஸ்பியர். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கூகுள் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல 1 gigabyte ஏஐ டேட்டா சென்டர் கேம்பஸ் அமைக்க போகுது. இது ஆக்சுவலா கூகுளுக்கு அமெரிக்காவை தாண்டி அதர் கண்ட்ரில பண்ண போற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இதுக்கு சுமார் 1.25 lakh crore, அதாவது சுமார் $15 billion. இது ஏஐ மாடல்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், யூடியூப் அண்ட் ஜெமினி ஏஐ போல நிறைய சர்வீசஸ் சப்போர்ட் பண்ண போகுது. ஏன் இதுக்கு கூகுள் விசாகப்பட்டினத்தை சூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். சோ இப்ப அதுக்கான கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் சொல்ல போறேன். இப்ப பாயிண்ட் நம்பர் 1, வைசாக் இந்தியாவில ஈஸ்ட் கோஸ்டல் லைன்ல இருக்கிற ஒரு ஹார்பர் சிட்டி. சோ இது இந்தியா மற்றும் ஏசியன் ஸ்பெசிபிக் நாடுகளை இணைக்கிற ஒரு கனெக்டிவிட்டி ஹப்பா செயல்படுற சரியான இடத்துல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பகுதியா ஆந்திர மாநிலம் விசாக்ல நியூ இன்டர்நேஷனல் சப்சி கேட் ஒன்னு உருவாக்குது. சோ இது ஏற்கனவே மும்பை அண்ட் சென்னையில இருக்கிற பழைய கேட்வே கேபிளுக்கு போட்டியா ஈஸ்ட் கோஸ்டல் லைன்ல பல நியூ கேபிள்ஸ் பதிப்பதற்கு வழிவகுக்குது. சோ இதனால நெட்வொர்க்கோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மேலும் நெட்வொர்க் ரெசிடென்ஸ், அதாவது நெட்வொர்க் தடங்கல் திறனும் அதிகரிக்கும். நம்பர் 3, சோ இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றதுக்காக கூகுள் மற்றும் அதானி குழுமம் 2 பேரும் இணைந்து செயல்படுகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 4, மேலும் வைசாக்ல இருக்கிற லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன்ஸ் மற்றும் விண்ட் எனர்ஜி அண்ட் சோலார் பவர் போல பல ரினியூவபிள் எனர்ஜி உருவாக்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. பாயிண்ட் நம்பர் 5, கவர்மெண்டோட சப்போர்ட் தான். ஆந்திராவோட கவர்மெண்ட் இதுல தீவிர இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம விசாகப்பட்டினத்தை ஒரு டேட்டா சிட்டியாகவும், அது மட்டும் இல்லாம விசாகப்பட்டினத்தை உலகளாவிய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ மையமாக மாற்ற கவர்மெண்ட் திட்டம் தீட்டியிருக்கு. பாயிண்ட் நம்பர் 6, கூகுள் எதிர்பார்த்த மாதிரியே இவ்ளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்பதற்கான போதுமான நிலம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில டேட்டாவோட யூசேஜ் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஏஐக்கான தேவை ரொம்ப அதிகமாக வளர்ந்து வருவதால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க அமைப்பதின் மூலமாக கூகுள் இந்திய சந்தைக்கு சிறப்பான சேவை செய்ய முடியும். ஷார்ட்டா சொல்ல போனா, பெஸ்ட் பிளேஸ், ஃபாஸ்டஸ்ட் டேட்டா சர்வீஸ், ரினியூவல் எனர்ஜி மற்றும் கவர்மெண்டோட ஆதரவுனால கூகுள் வைசாகப்பட்டினத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. சரி, இப்போ ஏஐ டேட்டா ஹப்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொன்னா அது ஒரு பெரிய சர்வர் சிட்டி மாதிரி தான். இங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஒரே நேரத்துல ஒர்க் பண்ணும். அவர்களோட ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணும், கிளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணும், அப்புறம் மற்ற கூகுள் சர்வீசஸ் போன்ற யூடியூப், சர்ச், மேப்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணும். இதுல இருந்து தான் உலகம் முழுக்க டேட்டா சர்வீஸ் போகும். இந்த திட்டம் இந்தியாவில எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரும் தெரியுமா? சுமார் 50,000க்கும் மேல் வேலை வாய்ப்புகள் உருவாகும், நேரடியாகவும் மறைமுகமாகவும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்தியாவை உலக தரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்தியா உலக ஏஐ நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஹப்பா மாறும். நிறைய நியூ ப்ராஜெக்ட், கிளவுட் கம்பெனிஸ், டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க சரியா கவனிச்சீங்களா? கடந்த சில மாசத்துல அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், என்விடியா எல்லாம் இந்தியால ஏஐ டேட்டா ப்ராஜெக்ட் தொடங்கிட்டாங்க. இதுல கூகுள் தான் ஃபர்ஸ்ட் லீட் எடுத்திருக்கு. இதன் மூலமா இந்தியா, சைனா அண்ட் அமெரிக்காவை தொடர்ந்து அடுத்த ஏஐ சூப்பர் பவர் கண்ட்ரியா மாறப்போகுது. இதோட லாங் டர்ம் கோல் என்னன்னா, நம்ம கண்டெய்னர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாருக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ஏஐ ரிசோர்ஸ் கிடைக்கும். ஏஐ டூல்ஸ், ஜெமினி ஏபிஐ, கிளவுட் ஜிபியூ எல்லாம் இந்தியாவிலே கிடைக்கும். ஃபைனலா எல்லாம் மேட் இன் இந்தியா ஏஐ என்ற நியூ சாப்டர் உருவாகும். இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் இல்ல கைஸ். இது இந்தியாவுக்கான டிஜிட்டல் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட். கூகுள், ஏஐ, கிளவுட், ஜாப்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுல இருந்து உலகத்துக்கு போக போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல மாற்றமா இல்லையா? உங்களுடைய கமெண்ட்ஸ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வேணுமா? ஸ்டீஃபன் ஸ்பியர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.